பாலைவன காட்டு ரோஜா என கூறப்படும் அடினியம் செடியின் சிறப்பம்சங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட ஈசானக்குப்பம் கிராமத்தில் சுமார் 15 ஏக்கர் பரப்பளவில் அடினியம் என்கின்ற பாலைவன காட்டு ரோஜா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. வியட்நாம், மியான்மர் போன்ற நாடுகளில் வளரக்கூடிய இவ்வகையான செடிகள் நட்சத்திர மாளிகைகள், கேளிக்கை விடுதிகள், வணிக வளாக கட்டிடங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் அழகு பொருட்களாக காட்சியளிக்கின்றன. தற்போது ஊத்துக்கோட்டை தாலுகாவில் வசிக்கும் ஜலந்தர் என்பவர் இச்செடிகளை பராமரித்து அதன் மூலம் பல லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வருகிறார். 1986ஆம் ஆண்டு முதல் அடினியம் என்கின்ற காட்டு ரோஜா செடிகளை கடந்த 40 ஆண்டுகளாக சாகுபடி செய்து வருவதாகவும் இதுவரை சுமார் 50 லட்சம் காட்டு ரோஜா செடிகளை விற்பனை செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 1986ல ஆரம்பிச்சோம். இந்தியா, தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேஷியா அந்த மாதிரி எல்லா ஊரில் போய் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து நம்ம இந்தியாவில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் செடியை வந்து நாங்கள் இந்தியாவில் கொடுத்துருக்கோம் இந்த 30 வருஷத்தில். இதுக்கு வந்து எந்த மருந்து தேவைப்படாது, எந்த உரம் தேவைப்படாது. இது ஈஸியாக எல்லாரும் வெயில் நல்லா இருக்கிற இடத்துல வளர்க்கலாம். இந்த ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துக்கு இது செடி சரியாக வளராது. ஆனால் ஒன்று, தயவு செய்து மினிமம் 5லேருந்து 6 வருஷம் இன்கம் வராது. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதற்கென சுமார் 15 ஏக்கர் நிலத்தை பயன்படுத்தி தனியாக வேலை ஆட்களை கொண்டு செடிகளை பராமரித்து வருகிறார். அடினியம் எனப்படும் காட்டு ரோஜா செடி பொதுவாக தண்ணீர் இல்லாமல் பல மாதங்கள் உயிர் வாழும் என்றும் இந்த செடியின் மூலம் ஓட்டை என்னும் பதியத்தின் அடிப்படையில் பல வகை பூக்களை பல வண்ணங்களில் ஒரே செடிகளில் காணலாம் என்றும் கூறுகிறார். அடேனியம் செடின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, பாலைவன ரோஜான்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து அதிகமான வெரைட்டிஸ், அதாவது 400 வகையான பூக்கள் பூக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம இந்தியாவில் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் இருக்குது. அதேமாரி பார்த்தீங்கன்னா வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளில் இந்தமாரி செடிகளை பார்க்கலாம். இதை நீங்கள் வேரோடு எடுத்து நீங்கள் வெளியில் வச்சாலுமே கூட ஒரு 3-4 மாதத்துக்கு அப்படியே உயிரோடையே இருக்கும். அந்த செடிக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு வருட செடியிலிருந்து 35 வருடத்துக்கு மேலாக வளர்ந்த செடிகள்லாம் கூட இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மாதிரி 30 வருடத்துக்கு மேலாக வளர்ந்த செடின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே 3 இடங்களில் தான் நம்ம பார்க்க முடியும். ஒன்று நம்ம ஊத்துக்கோட்டையிலையும் இங்கே இருக்குது, இங்கே ஃபார்ம்லேயும். அதேமாரி வியட்நாம், தாய்லாந்து நாடுகளில் தான் 30 வருடத்துக்கு மேலான அடினியம் செடிஸ் நீங்கள் பார்க்கலாம். 5 வருடங்கள் வரை வளரக்கூடிய செடிகள் 150 ரூபாய் முதல் 7000 ரூபாய் வரையும், 20 முதல் 40 வருடங்கள் வரை வளர்க்கப்படும் செடிகள் 9 லட்சம் முதல் 12 லட்சம் வரையிலும் விற்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது.